இப்படி தின்னுட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தா போதுமா? ஊருக்குள்ள நடந்து போனா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஒருத்தன் கூட சைட் அடிக்க மாட்டேங்கிறான். எப்படி அடிப்பான்? ஒரு ஆசை அப்படி. அதுக்குதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்கிற. பண்ணி வைக்க மாட்டேங்கிறியே. நான் என்ன மாப்பிள பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்? முதல் மாப்பிள வந்தான், வாசப்படியில வலிக்கி விட்டு காலை உடிச்சுக்கிட்டான். அட அது போகட்டுமே. ரெண்டாவது மாப்பிள நிச்சயதாரத்து வரைக்கும் வந்தான், தாமிர தட்டு மாத்தும் போது ஃபேன் கலந்து மண்டையில விழுந்து பைத்தியம் ஆயிட்டான். மூணாவது மாப்பிள மணவரை வரைக்கும் வந்தான், தாலி கட்டும் போது கை கால் இழுத்துக்கிட்டு கோமா நிலைமைக்கு ஆகிட்டான். இந்த லட்சணத்தை எவன் கட்டுவான்? அதுதான் ஊரே பயந்துட்டு ஓடுது. சரி சரி, 2 பேரும் ஜாதகம் எடுத்துட்டு வா, சோசியத்தை போய் நான் என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். அப்பா, இவளுக்கு முடியாட்டாலும் சரி, எப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம். என்னது சோசியர் தலையை பிடிச்சுக்கிறாரு, ஏன் பிரச்சனை தீர்த்து வைப்பாரா? சோசியர வணக்கங்க. வணக்கம், உட்கார். சோசியர, என் தங்கச்சி மச்சக்கனி ஜாதகம், இதுல அவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு பார்த்து சொல்லுங்களேன். என்ன முடிக்கிறீங்க? அழகேந்திரா, உன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண பிராப்தமே கிடையாது. ஆயுள் சனியும் பாத சனியும் பங்காளியா இருக்காங்க. அதையும் மீறி எவனாவது உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினா எண்ணி 15 நாள்ல அவன் செத்துருவான். உன் தங்கச்சி விதவை ஆகிடும். மச்சக்கண்ணி, நீ கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருமா. இந்தாங்க, இது ஏன் ஜாதகம், எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் பார்த்து சொல்லுங்க. உன் ஜாதகம் அதை விட சிக்கல். உன் தங்கச்சி விதவையானதான் உனக்கு கல்யாணமே நடக்கும். என் தங்கச்சி விதவையா? என்னாச்சு என்னாச்சு? பாசமலர் ஐயா, பாசமலர். எப்படியாவது என் தங்கச்சி விதவையாக்கிட்டு என் கல்யாணத்தை முடிக்கத்தான் போறேன். உன் தங்கச்சி விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே. எவன் அவன் கழுத்துல தாலி கட்டுவான்? அவளுக்குன்னு ஒரு இழிச்சவாய கிடைக்காமையா போவான்? சொன்ன அப்ப நான் என்ன இழிச்சவாயனாடா? இந்த வாயை வச்சுட்டு அப்படியே டீப் லைட் அடிச்சிருவேன். நான் யார் தெரியுமாடா? துபாயில் இருக்கிற அத்தனை சேக்குகளுக்கு கேக்கு கொடுத்துட்டு வந்தவன்டா. பேசாமுக்கார். வணக்கங்க. வெளிநாடுலாம் போய் சம்பாரிச்சு வந்து கடை வச்சிருக்கீங்க. கடை வந்து 10 நாளைக்கு நான் வர முடியல, கோச்சுக்கிறாதீங்க. கோச்சுக்க மாட்டேன். ஏன்னா நீ வந்தா பல லட்சங்களுக்கு பிசினஸ் பண்ணிடுவ. ஒரு ஓரமா உட்கார்றடே. சார் யாரு? அது ஒரு எடுப்பு சோறு. சார் என்ன சொல்றாரு? இல்ல சுத்தி வந்து எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டேன்னு சொல்றாரு. சுத்திலே அடிச்சு போடுவோம் பாரு. அட வளர பையன் திட்டாதீங்க. இனிமே இது வளர்ந்து உருப்படுறதா? விடுங்க. பின்னே பின்ன இந்த வெட்டிடாய் சும்மா ஊரை சுத்திட்டு தெரியும். கடையில கூட்டி வந்து வேலைக்கு வச்சா இது சும்மா அடிக்குது. என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போ, என் வாயை சரி பண்ணுங்குது. இதெல்லாம் சரியாகிற வாயாது. ஆமா, இவருக்கு வாயா இப்படி ஆச்சு? ஆட பிறவியிலேயே ஊமைன்னா நம்ம வருத்தப்படலாம்பா. 15 வயசு வரைக்கும் நல்லா பேசி பாட்டு பாடிட்டு இருந்த பையனாச்சே. போனது வந்தது, வந்தது போனது, ஊர்னது ஊராது, தண்ணி கூட்டு இருக்கிறது, மேட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் முடிச்சு தின்னுட்டு இருந்தா. டேய், இதெல்லாம் திங்காத தம்பி, தப்புன்னு சொன்ன கேட்கல. ஒரு நாளே அவங்க அம்மா சோறாக்க நேரம் ஆயிடுச்சு. பசி தாங்க முடியாம அவனாக்கே அவன் கடிச்சுட்டாயா. அன்னைக்கு போன வாய்தாயா இது. அதை விடுங்க, எனக்கு ஒரு சந்தேகம். எதுல? இந்த டீப் லைட்ல. ஏய் அப்பா, சந்தேகத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கடா. இப்படித்தான் 7-8 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல ஆளினால் அழகுராஜேன்னு கடை வச்சிருந்தேன். ஒன்ன மாதிரியே ஒரு கருவா போய் வந்து பெட்மாக்ஸ் லைட்ல சந்தேகம் கேட்டு மேன்ல உடைச்சுட்டான். அன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்து துபாய் போறவன் தான் இப்ப மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன். இப்போ நிம்மதியா வாழ விடுங்கடா. அட என்னங்க நீங்க இன்டர்நேஷனல் எசைக்கு பேரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சந்தேகத்தை தீர்க்க முடியலையே. இப்படிதான் மதுரையில என்ன மாதிரி பாண்டி மன்னனுக்கு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. ஒரு சாதாரண தர்மி தீர்த்து வைக்கலையா? ஓஹோ, இப்ப நீங்க பாண்டிய மன்ன, நான் தர்மி புலவனா? சரி, ஆசைப்பட்டு நீ கேக்குற. டேய் ஊமை, நீ அப்படி போ. டேய் போடா, அண்ணன் வழக்கு சொல்ல போறாரு. என்ன சந்தேகம்? இல்ல, இந்த டீப் லைட்ல ஓட்டே இல்லையே, இதுல எப்படி லைட் எரியுது? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? டேய், ஒரு ஒயரை எடுத்து பின்ன போட்டு இதுல சொருகிட்டோம்னா கரண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் வரும். அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வரும். ரெண்டும் மோதிருச்சுன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டும் மோதினா உடையாது. என் லட்சிய மனைவி அமெரிக்காவில தேடின, ஆப்பிரிக்காவில தேடின, ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல சல்லடை போட்டு சலிச்சிட்டேன். எவ்வளவுமே கிடைக்கல. இந்த வரப்பட்டி காட்டிலே கிடைக்க போறா? இந்தா
என் தங்கச்சி மச்சிக்கன்னு கேத்த இழிச்சவாய வந்தான். இவனை எப்படியாவது வலைய போட்டு பிடிச்சிட வேண்டியதான். ஹலோ டேய் நீயடா இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் எதை உடைக்க போற? அதுக்காக வரல, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ? நீங்க பொண்ணுக்காக சல்லடை போட்டு தானே சலிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் வலையே போட்டு பிடிச்சு தரேன். வலை போட்டா மீன் நண்டு தான் கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. கிடைக்குமே. உங்க அழகு என்ன, உங்க அந்தஸ்து என்ன, இவ்வளவு பெரிய கடைக்கு முதலாளி நீங்க. குத்தா வாயில வாயில் குத்தா. இருப்பா 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 விடுங்க. உங்க லட்சிய மனைவி எப்படி இருக்கணும்? என்னுடைய லட்சிய மனைவி சும்மா செவன்னு வெள்ளரி பழம் வெடிச்ச மாதிரி இருக்கணும். டைட்டா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கிச்சன் வந்து எதிரில் நிக்கணும். அவ மீன் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ், அவ மான் பிடிக்க போனாலும் மாடர்ன் ட்ரெஸ், அவ குளிச்சாலும் மாடர்ன் ட்ரெஸ், குளிக்காட்டி மாடர்ன் ட்ரெஸ். மொத்தத்துல மாடனோ மாடன். அப்புறம் அவ என்ன கொஞ்சம் போது கூட இங்கிலீஷ்ல தான் கொஞ்சணும். அவ மூச்சு விட்டா கூட இங்கிலீஷ் வாட தான் அடிக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகுமே. எத்தனை மாசம் ஆகும்? 24 மணி நேரம். இதெல்லாம் ஒரு டைமாடா? டேக் ஒரு ஒன் டைம். இந்த இன்டர்நேஷனல் எசக்கி முத்து லட்சிய மனைவிக்காக 24 மணி நேரம், எத்தனை மணி நேரம் வேணாலும் வெயிட் பண்ண வேண்டாம். நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்க, என் தங்கச்சி நீங்க பாக்குறீங்க. அண்ணா சீக்கிரம் இங்கிலீஷ் சொல்லி கொடு, நான் அந்த ஆள் வந்துட போறான். என்னம்மா பெரிய இங்கிலீஷ்? அம்மாவுக்கு மதரு, அப்பாவுக்கு பதரு. எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க 100 கத்து கத்திரு. அதுக்கு மேல எதுவும் பேசுறாத. இவ்வளவுதானா இங்கிலீஷ்? அந்த ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவனை பார்த்தா அப்படி தெரியல. அண்ணா அவர் வந்துட்டார் போல இருக்கு கார்ல. பாத்தியா ஒரு இஷ்டத்தை? நேத்து வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தான், இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக கார்ல வந்திருக்கான். நீ ரெடியாக, நான் போய் கூட்டி வந்துடுறேன். யா கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. என்னது கார்ல வருவான்னு நினைச்ச சைக்கிள்ல வந்திருக்கான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இவனை பிடிச்சி அமைக்கிற வேண்டிதான். வாங்க மாப்பிள்ளே, வாங்க வாங்க. என்ன சைக்கிள கீழே போட்டீங்க? இதான ஃபாரின் ஸ்டைல். ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம். அப்ப என் தங்கச்சி உள்ள போய் பொருளை பாப்போம், அப்புறம் யோசிப்போம். பொருளா? பின்ன உன் தங்கச்சி திரு குரலா? வாடா. ஓ போங்க. இந்தாப்பா சார், தங்கச்சி கம்மிங். கம்முங்கடா. மச்சக்கண்ணி மச்சக்கண்ணி. ஏசண்ணா ஓ மச்சு, யூ நோ இங்கிலீஷ்? Yes, I know Malayalam, Kannada, Telugu, Oriya, Korea, Soria, Variya. வரியாங்கிறது மொழிங்க. மொழியா? நான் துபாயில் இருக்கும் போது இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? ஆமா. மட பசங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டேகலாமா அடிக்க வேண்டாமா? மச்சு, யூ நோ சமையல்? சமையல்? சேச்சே, நான் சமையல் கட்டுக்குள்ள போனதே கிடையாது. வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய லட்சிய மனைவி. ஒன்ன மாதிரியா பொண்ணுங்க எல்லாம் அடுப்படியை விட்டு வெளியே வரணும். அப்பதான் நம்ம நாடு உருப்படும். அப்ப சமையல் யார் பண்றது? நம்ம எதுக்கிட்ட இருக்கோம்? பொம்பளைங்களை சமையல் பண்ண விடலாமா? சொல்றா வச்சு. உனக்கு ஆட தெரியுமா? Yes. ஆட தெரியுமா? Yes, yes. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா அது காதுல கொல்லிக்கட்டை வச்ச மாதிரி இருக்கு? இங்கிலீஷ் கொஞ்சம் இழுக்குது, அடிச்சது கொடைக்கானல். அப்ப குளிர் கொஞ்சம் இழுக்கத்தான் செய்ய. எங்க ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டம் ஆடு. மச்சான பாத்தீங்களா? கண்டனகிரி கண்டனகிரி மலவாழ தோப்புக்குள்ள. கண்டனகிரி கண்டனகிரி. பாடாத பக்கம், பாடாத பக்கம். இது உன் தங்கச்சி தான்டா? ஆமாங்க. அப்புறம் என்ன இவ்வளவு நெருக்கமா ஆடுறீங்க? பாசம். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கலாச்சாரம் பிடிக்குமே, அதான். பிடிக்குமா? இருந்தாலும் கொஞ்சம் கேப் கொடுக்குமா? நான் டான்ஸ் எப்படி ஆடினேன்? சூப்பரோ சூப்பர். குடும்பத்துக்கேத்த குத்து விளக்கு நீதாம்மா. டே மச்சான் அழகாந்திரா, உன் தங்கச்சி எனக்கு ஓகேடா. மாப்பிள இத பிடிங்க. என்னது? செண்டு. செண்டாடா இது? ஆப்ப சுடுற அடுப்பு மாதிரி இருக்கு. எந்த கடையில வாங்கின? கடையில வாங்கலாம்ல. நானும் என் தங்கச்சி செஞ்சது. எல்லாம் உங்க 2 பேர் சைஸ்க்கே செஞ்சிட்டீங்களா? அப்பா ஒரு வழியா முடிச்சிட்டேன். கல்யாணத்தை முடிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷம். அப்ப எனக்கு மட்டும் துக்கமா? அதனால ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நைட், எஸ். செகண்ட் நைட், தேர்ட் நைட், ஃபோர்த் நைட், எல்லா நைட் இன்னைக்கே வைடா. ஓ
வாங்க. ஏடா கார் வரல? நடந்து போறத வேண்டிக்கிட்டேன். ஏன் உருண்டு வரணும்னு வேண்டிக்க வேண்டியதான். என்னடா உங்க வேண்டுதல்? வாங்க. கல்யாணத்தை முடிச்சிருந்தா 2 ஒட்டமாவது வந்திருக்கும். அட வாங்க வாங்க. பிளேடி பேக்கர். வாங்க. வணக்கம். அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிளையா பாத்துட்டீங்க. ஆளு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலி தான். பாய். நம்ம மஞ்சி நம்ம ஃபேமிலி. ஓன் ஃபேமிலியா? எஸ். ஓ. என்னடா இவனும் சிரிக்கிறான்? அது ஒண்ணு நம்மள என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நான் கொடுக்கவே இல்ல. அதனால பொறாம. துபாய் மாப்பிள்ளாச்சா, அதை விட பொறாம. மாப்பிள்ள எனக்கு இந்த ரூட் சரியில்லை, நான் இந்த ரூட்ல வரேன், நீங்க போங்க, நான் சுத்தி வந்துடுறேன். ஓ, நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. ஏன்டா எல்லாருமே எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணே, இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணே, இவள பொண்ணு பார்க்க வந்தவங்க நொண்டி முடமாயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஃபேன் தலையில விழுந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அங்க பாருங்க, அவன்தான். மாட்டிக்கிட்டா 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 ஜிங்கிட்டா ஜிங்கி ஜிங்கிட்டா ஜிங்கிட்டா மாட்டிக்கிட்டா ஜிங்கிட்டா ஜிங்கி ஜிங்கிட்டா. பாத்தியாடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுக்கே என் பையனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஏப்பா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன ஆக போறியா எனக்கு ஒண்ணும் தெரியல. டேய் வாடா, வா வா வீட்டுக்கு போடா. வாடா. இருமா, நான் ஓடுறேன். டேய் விடு விடுடா டேய். மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழைஞ்சனா இல்ல மீன் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, பெரிய மீன் இருந்து சின்ன மீன் வரைக்கும், கெண்டையில இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க விட்டானே. எல்லா பெட்ரூம்லயும் கொசுவலை தொங்கும், இவன் மீன் வலையே தொங்க விட்டானா? ஐயோ, நாத்தம் குடலை புடுங்குதே. பால் இருக்கும் பழம் இருக்கும் பாங்க, இங்க ஒன்னையுமே காணுமே. என்னங்க மூக்குல கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்குல மட்டும் இல்ல, நாக்கையே கையில புடுங்கி வெளியேறிங்க முடியும். எங்கடி பாலும் பழமும்? இது மீன் வறுவல் பாலு. மூரிபாமா போயிட்டானா? மீன் வறுவலும் பாலுமா? என் பாலுக்கு பதிலா ஒரு கிளாஸ் சாராயத்தை நடுவில் வச்சு கொண்டு வந்தா கப்பட வச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கல. கட்டில மட்டும் அதுக்கடி மரத்தை செஞ்சீங்க. அதே சொரா மீனை திமிங்கலத்தைய பொருள் போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாத்தோட நாத்தமா நாரிட்டு போறேன். எங்க உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல கேக்குற கேள்வி அடி இதெல்லாம்? சொல்லுங்க. 10 எண்ணெய் கிணறு இருக்கு, நீயும் உங்க அண்ணன் வந்து ஏத்தம் போட்டு இறச்சிக்குங்க. அது இல்லைங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 1ஓ 2ஓ கப்பலை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. ஓ அதுவா? எனக்கு துபாயில 10 கப்பல் இருக்கு, அதுல 1ஓ 2ஓ உன் பேருக்கு எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் உனக்கு கத்தி கப்பல் வேணுமா இல்ல நீர்மூழ்கி கப்பல் வேணுமா? இல்லைங்க, நிறைய சக்கரம் எல்லாம் வச்சுட்டு நீளமா பண்ட காலத்துல குச்சு குச்சு குச்சுன்னு போமே, அந்த கப்பல் தான் வேணும். அடியே, அது கப்பல் இல்லடி, ரயில். போங்கங்க, அதுதான் கப்பல்னு எங்க அண்ணன் சொன்னாரு. கப்பல் மட்டுமா சொல்லுவான்? எவனாவது இடிச்சு வாங்கி கிடைச்சா ஹெலிகாப்டர் கூட சொல்லுவான். விட்டுக்கிட்டு அவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். டார்லிங், யூ நோ எக்ஸ்பீரியன்ஸ் சாந்தி முகூர்த்தம்? Yes, yes, I know experience 5 times. அடி பாவி, மேல்நாடு கீழ்நாடெல்லாம் சுத்திட்டு இங்க ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வந்தேன், நீயும் கெட்டு போன பொண்ணு தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம் ஒரு சினிமா வந்திருக்குல்ல, அததான் 5 தடவை பார்த்தேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்போ இப்ப நான் பேசின இங்கிலீஷும் உனக்கு புரியல இல்ல? எங்கடி மேல உங்க அண்ணன் என்னடான்னா என் தங்கச்சி வாயை திறந்தா இங்கிலீஷ் பொத்து பொத்துன்னு வெளியே வந்து விடும்னு சொன்னான். உன்னை பார்த்த முதல் மாப்பிள்ள நான் தான் சொன்னான். வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால 7-8 பேர் பார்த்திருக்கானுங்க. அத்தனை பேருக்கு கை காலு இடுப்பு மண்டை உடலாம் தனித்தனியா கழட்டு போயிருக்கு.
சுத்த சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்ன வலை போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் டே? யா அப்பனா பல்லுகள்ல கண்டு ஓடிடு. இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன். உன்னை பத்தின டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்து காண்டி உன்னை நான் தோடுவேன். புரிஞ்சது. இந்த ஜாதகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. அப்போ புருஷன் செத்து இருக்கணுமே. சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் தான் அவ புருஷன். இன்னும் சாகலையா? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் தானா? அப்போ இன்னும் 12 நாள் இருக்கு. எதுக்கு? நீ சாகறதுக்கு. ஆமா, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதா? இல்ல. நல்ல வேலை. ஏன் முடிஞ்சிருந்தா நீ அன்னைக்கே அவுட்டு. 15 நாள் கழிச்சு அவுட்டு. மொத்தத்துல மாப்பிள அவுட்டு. ஆமா சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா நான் பொழைச்சுக்கணுங்களா? அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க பொண்டாட்டி கூட பிறந்த ரத்த சம்பந்தம் யாராவது இருக்காங்களா? ஒரு மிருகம் இருக்கு. பயப்படாதீங்க சாமி. ஒரு கருப்பு பண்ணி இருக்கு. அடிச்சு போட்டு 5 ஊர் சாப்பிடலாம். ஆனா பொண்ணா? ஆண் பண்ணிதான். அப்ப அவன் செத்தா நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணும்? கொலை பண்ணணும். என்ன இங்க நிக்கிறீங்க? கடைக்கு போல இல்ல மாப்பிள, நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணாகிட்டோம். அதனால நான் உங்களோட கடலுக்கு மீன் பிடிக்கலாம்னு பாக்குறேன். கடையை ஊமே பாத்துக்குவான். அப்படியா? கடலுக்கு மீன் பிடிக்க வரீங்களா? அப்ப சங்கு ஊதிர வேண்டிதான். கடல்ல மீன் பிடிக்கும் போது உங்க காதுல சங்கு ஊதுவோம். அதே எங்க ஜாதி பழக்கம். காதுல மட்டும் ஏன்டா சங்கு ஊதுறீங்க? கண்ணு மூக்கு ஓட்ட எங்க தெரியுது அங்கெல்லாம் ஊதுங்கடா. என்னங்கடா உங்க பழக்கம்? ஏமாப்ல, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏதோ குத்து மதிப்பா தெரியும். குத்து மதிப்பா தெரியுமா? தப்பிச்சிருவான் போட்டிருக்கு. இவனை எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணுமே. உங்களுக்கு வெறும் குத்தா தெரியும். குத்தான்னு சொல்றான். அப்ப நீச்சல் தெரியாது. இவனை ஒரே குத்த குத்திட்டான்னா தான் சோசியம் சொல்லுங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கும். மாப்பிள, இந்த கடல்ல பயங்கரமான மீன்கள்லாம் இருக்குதா? ஐயோ, திமுங்கலாம் முதலாம் இருக்கு. அதெல்லாம் கடலுக்கு எட்டு இருக்குதுல்ல, கிட்ட இருக்கு. முதல்ல பக்கத்திலே இருக்கு. நான் துடுப்போட விளையாண்டுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டே போவேன். ஆஹா, முதலுக்கு நீங்க முத்தம் கொடுப்பீங்க? ஆமா. கொஞ்ச நேரத்துல பாரு, முதல்ல உனக்கு முத்தம் கொடுக்குது. அப்ப போலாமா மாப்பிள? இந்த போட்டு இல்ல மாப்பிள, நம்ம போட்டு அங்க இருக்கு. வாங்க. மாப்பிள, கடலுக்குன்னு சொல்லி ஆத்துக்கு கூட்டி வரீங்க? ஆத்துல மாப்பிள நிறைய மீன் இருக்கு. அட மீனை விடுங்க மாப்பிள. இந்த ஆத்துல முதலே இருக்குதுங்களா? ஐயோ, நிறைய இருக்கு. அதுக்கு சில்லறையெல்லாம் போட்டு போவனே. முதலே நீங்களும் அவ்வளவு தோஸ்தா? ஆமா. அப்ப போங்க. இல்ல மாப்பிள, நான் முதலே கூப்பிடுறேன். முதல்ல இருக்கிற வந்தாச்சா? வந்தாச்சு. வந்தாச்சா? அப்ப போங்க. போங்க. நீ வாராய் போனோடனே ஃபர்ஸ்ட் எய்ட் தானா? வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சுதுடா மாப்பிள. நீ எப்படா தப்பிச்ச? மாப்பிள, நான் தவறி விழுந்தல்ல, கீழே கட்டையை புடிச்சுக்கிட்டேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேகமா போட்ட ஓட்டிட்டு வந்தீங்க. ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வேகமா ஓட்டினேன். தேங்க்ஸ். என்னடா வாயெல்லாம் ரத்தம் முதல்ல கடிச்சு வச்சுச்சா? இல்ல மாப்பிள, நான் தான் முதல்ல கடிச்சிட்டேன். முதலையுமே நீ கடிச்சிட்டியா? உன்னை கொண்டது ரொம்ப கஷ்டம்டாப்பா. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? தத்தி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயா? கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான். கரை மேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க விட்டான். தரை மேல் இருக்க வைத்தான். சோக மாப்பிள, படுவா.
மச்சக்கண்ணி குடும்பத்தை எப்படி லோலான்னு அலைய விட்டேன் பாத்தியா? எனக்கும் அதான் சந்தேகம். அதாவது இசைக்கு முத்தி செத்துருவான்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னீங்களே, அது ஏன்? மச்சக்கண்ணியா 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன் சைடா லவ் பண்ண. ஐ லவ் யூ. மூச்சு மோர கட்டிக்கு நம்பா பர்சனாலிட்டியை கேவலப்படுத்திட்ட. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதுக்கெல்லாம் இந்த தாடி வளர்த்தீங்களா? ஆமா, காதல் தோல்வியினால் ஏற்பட்ட தாடி. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, என்ன பகைச்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்ததா கருத்துமே கிடையாது. குட்டி போட்ட தேவாங்கு, நீதான் இந்த ஊர்ல பெரிய ஜோசினா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை பொய் ஜோசின்னு சொல்லி கெடுக்க பாத்துட்டியாடா? ஜோசியம் கேட்க வர்றவன் கிளாஸ்ல குடிக்கிறான், சொல்றவன் கேன் வச்சு குடிச்சா இந்த ஊர் உருப்படுமா? என்னடா அது, முன்னால ஒரு தாடி பின்னால ஒரு தாடி, நடுவே என்ன பாலம், அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போறதுக்கா? 4 வார்த்தை சேர்ந்தாப்பர் பேசினா உனக்கே இருமல் வருது இல்ல? உனக்கு லவ் போடா, போய் லவ் பண்ணு. லவ் பண்ற இந்த பாரு, இனிமே நீங்க 2 பேரும் தர மார்க்கெட்ல கூடாது, தண்ணி மார்க்கெட்ல இருக்கணும். கரெக்டா ட்ரெஸ்